கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர் திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். கைதானவரை பலத்த பாதுகாப்புடன் போலீசார் அழைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அந்த 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ தான் நம்ம அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் சிகிச்சை கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர் திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், அந்த கைதான நபர் பலத்த பாதுகாப்புடன் அழைத்து சென்றிருக்கிறார்கள் போலீசார். கூடுதல் விவரங்கள் என்ன? கும்மிடிப்பூண்டி அருகே இருக்கக்கூடிய இந்த சிப்காட் தொழிற்பேட்டையில 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவமானது தமிழகம் முழுவதிலுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இதற்காக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சியினர் கண்டனங்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில இந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஒரு இளைஞர் ஒருவர் 19 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவர் மீது போக்சோ மற்றும் கொலை உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக இவர் பிஸ்கெட் வாங்கி தருவதாக அழைத்து சென்றுதான் இந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அவரிடம் தீவிரமாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அதே போல சம்பவ இடத்திற்கும் அழைத்து சென்று அவர் எப்படி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தார் என்ற ஆய்வுகளை எல்லாம் போலீசார் மேற்கொண்டனர். இந்த நிலையில தான் தற்போது அவரிடம் கும்மிடிப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல தீவிரமாக விசாரணை நடத்தி வந்த நிலையில தற்போது விசாரணை அனைத்துமே முடித்து அவரோட வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில தற்போது போலீசார் அவரை காவல் நிலையத்துல இருந்து திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டார். முற்றிலும் அவரிடம் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவரை சுற்றிய நிலையிலேயே அந்த நபரை போலீசார் திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறதால இந்த போக்சோ நீதிமன்றத்தில் அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். தற்போது மேஜிஸ்ட்ரேட் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு அவரை அதன் பின்னர் நீதிமன்ற காவல்ல அடைக்கக்கூடிய நடவடிக்கையில ஈடுபடுவார். ரைட், தற்பொழுதைய தகவல்களை விவரித்தமைக்கு நன்றி சாலமன். இப்போ திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் அந்த நபர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இப்போ மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவர் வாக்குமூலம்லாம் பெற்றது பிறகு இந்த விசாரணையெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூழலில் அடுத்து அந்த நபருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் குழந்தை பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட நபர். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.